ஓம் நமோ வெங்கடேசாய. டுடே திருமலை அப்டேட்ஸ் 4/12/2025. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 63,887 பேர் சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. 22,561 பேர் முடிக்காணிக்கை கொடுத்துருக்காங்க. 3.79 கோடி ரூபாய் உண்டி காசு வந்திருக்கு. அதே மாதிரி 11 அறையில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க சர்வ தரிசனத்துக்கு. மொத்தம் 31 அறையில் 11 அறையில் பக்தர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க தரிசனத்துக்கு. அதே மாதிரி 8 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சுவாமி தரிசனம் பண்ணத்துக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் எப்பயுமே கொடுக்குற இடம் தான் திருப்பதியில். கீழே பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியில் 3 இடத்துல விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல கொடுக்குறாங்க. அதே மாதிரி திவ்ய தர்சன், அதாவது அலைப்பிரி மேட்டு திவ்ய தர்சன், அந்த வழியாக படியேறி சுவாமி பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் ஆஸ் யூஷுவல் டிக்கெட் கொடுக்குறாங்க. அது நீங்கள் அடுத்த நாள் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது இன்றைக்கி 4/12/2025 பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்ராக்சிமேட்டாக 8 மணி நேரம் சுவாமி தரிசனத்துக்கு ஆகுதுன்றாங்க. அப்புறம் 11 கம்பார்ட்மெண்ட்லேயே காத்துட்டு இருக்காங்க. இது காலையில் 7 மணிக்கு செக் பண்ணுறப்போ தெரிஞ்ச தகவல் இது. அதே மாதிரி திருமலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4ஆம் தேதி, அதாவது 4/12/2025 டிசம்பர், இன்றைக்கி தான் கார்த்திகை தீபம், அதாவது திருமலையில் கொண்டாடுறாங்க திருமலை கோவிலில். ஸோ அதனால் இன்றைக்கான பௌர்ணமி கருட சேவை கேன்சல்டு. இன்றைக்கி இந்த தீபம் ஃபெஸ்டிவல் திருமலையில் கொண்டாடுறதுனால எப்பயுமே பௌர்ணமி கருட சேவை இருக்கும், அதுவும் இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிடிடி திருப்பதி இருக்காங்களா, அனில் குமார் சிங்கல் அனௌன்ஸ்மெண்ட்டுனா டயல் யுவர் இஓ ஆன் டிசம்பர் 5. அதாவது நம்ம இஓவை காண்டாக்ட் பண்ண முடியுமா, எதுக்காகன்னு கேட்டு இப்போ டிவோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கால் பண்ணி நம்ம டவுட்டு, சஜஷன், ஃபீட்பேக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிடிடி திருப்பதி அவர்கிட்டயே நம்ம சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் என்னன்னு நம்ம சொல்கிறேன். 0877226361. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டிசம்பர் 5 9 AM to 10 PM இந்த பிட்வீன் இந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் அவருக்கு டேரெக்டாக நீங்கள் ஃபீட்பேக் சொல்லலாம். என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், என்ன சஜெக்ஷன், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. நம்மளோட தகவல் அது ஏற்புடையதாக இருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுத்தும் செய்வாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் அப்புறம் நம்ம அலிப்பிரி வழியாக போய் பார்க்கக்கூடிய திவ்யதர்ஷன் டோக்கன் ஸ்டேட்டஸ் தெரியல. ஏன்னா இந்த இடிப், அதாவது வைகுண்ட துவார தரிசனத்துக்கான இடிப்பு அந்த வேலையில் ஒரு வேலை பிஸியாக இருக்காங்களோ என்னன்னு, அதான் அதில் ஒரே அந்த வேலையில் இருந்திருப்பாங்க போல இருக்குது பிஸியாக. ஸோ அதனால் இதை அப்டேட் பண்ணலையா என்னன்னு நம்மளுக்கு க்ளீனாக தெரியல. அதே மாதிரி நாளைக்கு டிசம்பர் 5 பார்த்தீங்கன்னா 2 விஷயம், முக்கியமான விஷயம். ஒன்று 300 ரூபாய் தரிசனம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேட் பண்ணிவிட்டு விஐபி பிரேக் தர்ஷன், இந்த 2 விஷயம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா மினிமம் நம்ம ஒரு ஐடியிலேருந்து 9 பேருக்கு வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப் உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸ்ரீவாணி டொனேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அந்த ட்ரஸ்ட்டில் போய் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ, ஒரு ஆளுக்கு 10,000, 5,000, 10,000, 2 பேர்னா 20,000, அந்த மாதிரி மினிமம் 9 பேர் வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் போகும். நீங்கள் அதே மாதிரி டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இப்போ 10,000 ரூபா பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ டிக்கெட்டுக்கு தனியாக காசு 500 ரூபா இருந்தது, ஆனால் இப்போ வெறும் 300 ரூபா தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் சேவிக்க முடியும். அதை தாண்டி நம்ம உள்ளே போய் சேவிக்க முடியாது. குலசேகரப்படியோ சைனப்படி வரைக்கும் சுவாமியை போய் சேவிக்க முடியாது. பொதுவான விஐபி தர்ஷன் இது கிடையாது. பொதுவான விஐபி தர்ஷன் எதுக்கு நம்ம புக் பண்ணுவோன்னா கிட்டேயே போய் சாமியை சேவிக்கலாம், அதுக்காக புக் பண்ணக்கூடிய தர்ஷன் தான். ஆனால் இந்த தர்ஷன், அதாவது ஜனவரி 2லேருந்து ஆரம்பித்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சிவானி பிரேக் தர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் இருக்கும். அப்படியே வைகுண்ட துவார வழியாக நம்ம வருவோம். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது. இது ஆஸ் யூஷுவல் பிரேக், அதாவது விஐபி தர்ஷன் கிடையாது. நீங்கள் அதே மாதிரி பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் டிக்கெட்டுக்கு போயிட்டு டிக்கெட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 300 ரூபா பே பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா. அதே மாதிரி இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இருக்கும் விஐபி பிரேக் தர்ஷன். ஒருவேளை என்ன போன வருஷம்லாம் இது காலையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் காலையில் கொடுத்தாங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வெறும் 1000 பக்தர்கள் தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் 1000 பக்தர்னால ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா மற்ற 300 ரூபாய் தரிசனம், சர்வ தரிசனம் நிறுத்தி வச்சுருவாங்க.
இதை மட்டும்தான் விடுவாங்க. ஏன்னா ஜனவரி 2லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபாய் தர்சன், இந்த விஐபி பிரேக் தர்சன், அந்த சர்வ தர்சன், இந்த 3க்கு மட்டும்தான் அலோடு, வேறு எந்த தர்சனத்தும் கிடையாது. அப்போ இந்த விஐபி தர்சனை விடும்போது இந்த 2 தர்சனையும் நிறுத்தி வச்சுருவாங்க. 300 ரூபாய் அந்த சர்வ தர்சனை நிறுத்திட்டு இவங்களை சாமி பார்க்க விடுவாங்க. கொஞ்சம் நல்லா பார்க்கலாம், பொறுமையாக டக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 300 ரூபாய் தர்சன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 மணிக்கு பிஎம் ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு மதியமாக 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா அதே தான், 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஐடியிலேருந்து மேக்ஸிமம் 6 பேருக்கு பண்ணலாம், புக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 6 பேருக்கு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 2லேருந்து 3 பேருக்கு, அட்லீஸ்ட் 4 ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஒரு வேளை 2 ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா 4 பேருக்கு வந்து ஒரு ஃபோனில் 2 ஐடிக்கு ட்ரை பண்ணுங்கள், இன்னொரு ஃபோனில் இன்னொரு 2 ஐடி ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். மோஸ்ட்லி வீக் டேஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள், வீக்கெண்ட் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு காலி ஆகிடும். ஏன்னா நீங்கள் குலுக்கல் முறையில் பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த குலுக்கல் முறையில் இந்த இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 24 லட்சம் பேர் புக் பண்ணியிருக்காங்க. 1,70,70,000 பேர் சம்திங் ஏதோ தான் அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதில் பாதி அப்படியே இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம், அந்த சுவாமி தான், பெருமாள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் நீங்கள் வீக் டேஸில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. 3 மணிக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக கரெக்டாக இருந்து போயிடுங்க, புக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த 2த்துக்குமே விஐபி தர்சனாக இருக்கட்டும் அண்டு இந்த 300 ரூபாய் தர்சனுக்கு திருமலையில் ஆன்லைன் புக்கிங்கில் ரூம்ஸ் எதுவுமே கிடையாது, எதுவுமே சொல்லலை. ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு அது எதுவுமே சொல்லலை. வேணும்னா நீங்கள் ப்ரைவேட் மடத்தில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த தரிசனமும் கிடையாது. 2லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 தரிசனம் தான். அதே மாதிரி நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு 30, 31, 1 இந்த 3 நாள் போனீங்கன்னா வெறும் இடி ப்ளஸ் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் எல்லாம் ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு வீடியோ கூட ஆக்சுவலி போட்டிருக்கேன், ரூம்ஸ் டீட்டெயில்ஸ். நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே நான் முன்னாடியே ஏதோ ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ ரூம் டீட்டெயில்ஸ்னு அதில் கொடுத்துருப்பேன், எல்லாமே இருக்குது. வேணால் நம்பர் எடுத்துக்கோங்க, எடுத்து கால் பண்ணி கேளுங்க. இல்லைனா திருப்பதியில் ரூம் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில், வேணால் நீங்கள் அங்கே புக் பண்ணிக்கோங்க. உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அதை கரெக்டாக புக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 300 ரூபாய் தரிசனம் வந்து நம்ம 7 ஸ்லாட்டாக பிரித்து விடுவாங்க. அதாவது 2லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 3 ஸ்லாட்டாக பிரித்து விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் நம்ம எப்படின்றது அப்கமிங் வீடியோஸில் நாளைக்கு ஓப்பன் ஆனால் தான் கரெக்டாக நம்மளுக்கு என்னென்னு கொஞ்சம் தெளிவாக தெரியும். இன்னொருத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இதை மாதிரி நாங்கள் வந்து ஜனவரி மாதம் முன்னாடியே புக் பண்ணிட்டோம் 300 ரூபா, ஆனால் இதில் எங்களால் பண்ண முடியுமா? இதில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா போன வருஷம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது, பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு முக்கியமாக திறக்கக்கூடிய 300 ரூபாய் தர்சன். நார்மலாக கம்பேர் பண்ணும்போது இது வேறு அது வேறு. நார்மலாக மாதம் பண்ணுறது இல்லை, இது குறிப்பிட்ட அந்த ஒரு 7 நாட்கள், ஒரு வாரத்துக்கு வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு அந்த 300 ரூபாய் தர்சனம் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் ஒரு நாளைக்கு 5,000 பேர் விடுவாங்க இந்த 300 ரூபாய் தர்சனில். அதே மாதிரி விஐபி பிரேக் தர்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர். ஸோ இதில் நீங்கள் ஜனவரி 5 புக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா பிப்ரவரி பிகினிங்கில் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு புக் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அப்படி தான் போன வருஷம் பண்ணாங்க. ஸோ அதனால டீட்டெயில்ஸ் இதுக்கு இன்னும் தெளிவான வீடியோஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணா.